நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் வழி தனி வழின்னு சொல்லிட்டு இறங்கவும் முடியல. ஒரு பக்கம் நம்ம விஜயை கஷ்டப்பட விடவும் முடியல. நம்ம என்ன தான் பண்ணுறது, நமக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சுட்டு சோகமாக ஓரமாக உட்காந்துடுறாங்க. அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களால முடிஞ்ச எஃபெக்டாக போட்டுன்னு தான் இருக்காரு. எப்படியாவது எதான ஒரு வழியில் நம்ம விஜய்க்கு உதவி செய்யணும். விஜய் ரொம்பவே கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு. போய் அந்த ஆயில்லையும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செய்யும் போது எவ்வளோ கஷ்டப்படும். இங்கே நார்மலாக காரை கழுவுறும் போது ரொம்பவே கஷ்டப்படுவார். நார்மலாக எல்லா வேலையும் ஆளை வச்சு வேலை வாங்கி தரும். இப்போ போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு. அதை பார்க்கும்போது ரொம்பவே மனசளவில் உடஞ்சி போயிடுறாங்க நம்ம மல்லி. இதுக்கு மேலே இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் தாங்க இந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சி. என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெலிவரி வேலை தாங்க. ஆனால் இந்துங்க தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. கரெக்டாக டெலிவரி வேலைக்கு நம்ம டெலிவரி எல்லாத்தாக்கும் எட்டுன்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மல்லிக்கு ஒரு டெலிவரி ஆர்டர் வருது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து நம்ம வெண்பாவுக்காக தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் இருந்துன்னு இன்னும் மல்லி வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கார். மல்லி வீட்டுக்கு வராங்க. எங்கே போன மல்லி, என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பக்கத்துக்கு மளிகை கடைக்கு போயிருந்தேன். பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு இவ்வளோ நேரமாக, உண்மையை சொல்லு மல்லி, என்ன தான் உனக்கு பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நான் அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலையா, நான் எங்கன்னா போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கிறேன். உடனே நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் விஜய், என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் செஞ்சுக்கணும், சொன்னாமல் செஞ்சது தப்பு தான், நான் இந்த மாதிரி வேலைக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒன்று யார் இந்த வேலைக்கு போக சொன்னது, இனிமேல் இந்த வேலைக்கு போகாத, விஜய் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போய் கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது நான் மட்டும் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியாது, கஷ்டமோ நஷ்டமோ வந்தாச்சு, 2 பேரும் தான் ஷேர் பண்ணி ஆகணும், உங்களை தனியாக கஷ்டப்பட என்னை விட மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நீ கஷ்டப்பட்டு நான் வேணாம் இல்லை, ஆனால் அதுக்குன்னு உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நான் அதில் உன்னை இன்வால்வ் பண்ணி விட்றேன், நீ சமையலில் வந்து ரொம்பவே கெட்டிக்காரி, நல்லா அருமையாக செய்வேன், உன் கைப்பக்குவமே தண்ணி டேஸ்ட்டு தரும், அந்த மாதிரி அதில் ஒன்றத்தில் உன்னை ஈடுபடுத்தி விட்றேன், அதை விட்டு இந்த டெலிவரி இந்த வேலையெல்லாம் வேணாம், எந்த நேரத்துக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை என்ன ஆக போது விஜய், ஏன் விஜய் இந்த மாதிரி பயப்படுறீங்க, ஏன் என்ன இந்த மாதிரி பயந்து நீங்களும் பயந்து என்னையும் பயப்பட வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே எதுவுமே பேசாமல் நம்ம விஜய் ஒரு பக்கம் ஏதோ ஒன்று, இனிமேல் உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணு, நான் இனிமேல் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன், நான் கேள்வி கேட்கறதுக்கு நான் யார், உன்னை போய் நான் ஏன் கேள்வி கேட்கணும் சொல்ல பார்க்கலாம், என்ன நீ புருஷனது வரைக்கும் மதிச்சிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி கேட்க, என்ன விஜய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போய் உள்ள உட்காந்து இருக்காங்க. நம்ம வெண்பா போயிட்டு மல்லியம்மா கிட்ட, மல்லியம்மா அப்பா உங்க மேலே கோவப்பட்டெல்லாம் பேசலை, அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணார் தெரியுமா, நீங்கள் இந்த வேலைக்கு போனதை வந்து அப்பா பார்த்துட்டாரு, நீங்கள் கஷ்டப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த டர்னிங்கில் உங்கள் வண்டி ஸ்லிப் ஆயிடுச்சுல, அப்போ நீங்கள் லைட்டாக கீழே விழுந்தீங்க, அதை எல்லாமே பார்த்து மனசு உடஞ்சி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை எங்கே உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் கஷ்டப்படுவீங்க தான், அந்த இடத்துலேருந்து என்னை வீட்டுக்கு கூட்டினுட்டாரு, வந்து எவ்வளோ அளந்தாரு தெரியுமா, நம்ம நல்லா இருந்திருந்தால் இந்த இதெல்லாம் தேவையா, மல்லிக்கு இந்த கஷ்டமெல்லாம் வேணுமா, மல்லி வாழ்க்கை எப்படியோ இருக்க வேண்டியது, நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து இவ்வளோ கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுந்துன்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே இந்த அளவுக்கு என் மேலே பாசமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வியப்பில் வியந்துன்னு இருக்காங்க நம்ம விஜய். என்னடா இது நம்ம மேலே இந்த அளவுக்கு உயிராக இருக்கா, நாம் போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தவறாகவும் மனசால நம்ம மல்லிப்பு தான் புரிஞ்சுக்கிறாங்க விஜயை. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போய் சைலண்ட்டாக பக்கம் உட்காந்து, என்ன மன்னிச்சிருங்க விஜய், உங்கள் மடியில் கொஞ்ச நாள் படுத்தலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுத்துன்னு இனிமேல் இந்த வேலைக்கு போகல, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக சொல்லிவிட்டு அப்படியே மடியிலே தூங்குறாங்க. விஜயும் அங்கேயே தூங்கிறாங்க. அங்கேருந்து நம்ம வெண்பாவை போயிட்டு அன்னபூர்ணி அசா தூக்கி வந்துடுறாங்க. ஏன்னா சின்ன சிறுசுங்க எதனா நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்களுக்கு வெண்பாவுக்கும் ஒரு தம்பி இல்லைனா பாப்பா வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே முடிஞ்சு அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம மல்லி எழுந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே சந்தோஷத்தில் இருக்கார் நம்ம விஜய். மூஞ்சிலே ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒளி வட்டம் தெரியுதுங்க. நம்ம வெண்பா இருந்துன்னு, அப்பா எனக்கு சீக்கிரம் தம்பில்னா பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ நானா எல்லாம் தெரிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. அன்னபூர்ணி சிச்சினி ஒரு பக்கம் மாப்பிள்ளைக்கு ஹார்லிக்ஸ் போன்விட்டா எல்லாத்தையும் கலந்து அப்படியே சும்மா இட்டுனா தராங்க. அவர் வந்து எதுக்கு இன்றைக்கி புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் தானே எனர்ஜி தேவைப்படும், ஃபுல் எனர்ஜி நீங்கள் ஏற்றி இறக்கணும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி பூஸ்ட் கொடுக்குறாங்க. உடனே அதை குடிச்சிட்டு நம்ம விஜய் வேலைக்கு கிளம்பிடுறாரு. நம்ம மல்லி இருந்துன்னு சைலண்ட்டாக ஒரு பக்கம் அமைதியாகவே உட்காந்து இருக்காங்க. என்ன யோசனை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கஷ்டப்படுறத பற்றி தான். ஏன்னா இவங்களுக்குள்ளே நடந்ததை பற்றி கூட நம்ம மல்லி பெருசாக எடுத்துக்கல, அந்த சந்தோஷத்தை கூட அவங்க இது பண்ணல. இப்போ விஜய் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசனை இருக்காங்க. உட்காந்து எதனா ஒரு வேலை செய்யணும், வீட்டிலேருந்து எதனா வேலை செய்கிற மாதிரி எனக்கு எதனா ஆப்ஷன் கட்டணும், இந்த பூ கட்டுறது, இன்னும் நிறைய வேலை, பை பேக் பண்ணுறது, பை தைக்கிறது, அந்த மாதிரி எதனா வேலை இருந்தால் கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கிட்ட கேட்க, அன்னபூர்ணி வந்து வெயிட் பண்ண மல்லி, எது ஒன்றே எடுத்தோடனே நம்ம பண்ணுற முடியாது, எடுத்தோடனே நம்ம காலை வச்சிட்டோம்னா நம்ம நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம், அதனால் பொறுத்து
பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் நமக்குன்னு ஒரு காலம், நமக்குன்னு ஒரு நேரம் வரும். அதை பொறுத்து நம்ம அடிச்சானோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம் அவசர கொடுக்கு மாதிரி அவசரப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கை தலைகீழ மாறுறோம். அதனால் எப்போவுமே அவசரப்படக்கூடாது. பொறுமை தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அழகாக பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதை பேச்சை கேட்டு நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களா, இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயம் தாங்க. என்னென்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், நம்ம மல்லி சீரியல் இருக்க மாதிரி எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும். கணவன் மனைவினா எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும். இவங்க 2 பேருக்குள்ளே எந்த பிரிவும் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கைன்னா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும், கண்டிப்பாக வராமல் இருக்காது. ஆனால் ஒற்றுமைன்னு ஒன்று இருந்தால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் அடித்து தூக்கிட்டு அந்த இடத்துல நாம் கிளம்பிடலாம். ஆனால் பிரச்சனையை நாம் எப்போவுமே இன்வால்வ் ஆகக்கூடாது. நானே இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல என்ன நடக்கும் ஏது நடக்கும் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் எல்லாமே ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.